மலைக்கு போகும்போது நம்பியார் சாமி ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஆரஞ்சு அலோடு. காவி தான் நாங்கள் போடணும். பிளாக் போட மாட்டோம், ப்ளூவும் போட மாட்டோம். காவி தான் அவருக்கு போடணும். ஏன்னா அந்த இருட்டில் கூட ஆரஞ்சு வந்து உங்களுக்கு வெளிச்சம் தெரியும், விஷுவலாக பார்க்க முடியும். இந்த யானை வந்து கருப்பில் இருந்தால இருட்டுனால ஸ்ரீகாந்த் கையை வச்சுன்னு அப்படியே கூலாக பேசிட்டு இருக்காரு. யானையும் கம்முன்னு இருக்குது. அது அந்த டார்ச் அடிச்சதுக்கப்புறம் தான் யானை வந்து அப்படி கொஞ்சம் ஷேக் ஆச்சு மண்டையை. அப்புறம் அது பாட்டுக்கு அது போயிடுச்சு. இது எப்படின்னா மிருகங்கள் வந்து அந்த கார்த்திகை முதல் நாள்லேருந்து இப்போ தான் பெரிய பாதை முதலே திறக்கிறாங்க. அப்போல்லாம் திறக்க மாட்டாங்க. ஜனவரி 1 தான் திறப்பாங்க. அப்போது அந்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு எல்லா விலங்குகளும் ஒரு இடத்துக்கு ஓடி போகிறது பார்த்தீங்களா, ஃப்ரீடம் போகுது. இப்போ உங்களை ஒரு ரூமில் 60 நாள் அடைச்சி வச்சு 61 நாள் வெளியே விட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தாம் தூம்னு ஜாலியாக அப்பா 60 டேஸ் உள்ளே இருந்ததுப்பா, சூரியனே பார்க்கல அப்படின்னு எப்படி நம்ம வருவோம்? அந்த மாதிரி விலங்குகள் எல்லாம் சுதந்திரத்துக்காக வேண்டி வெளியே வந்து ஜாலியாக. அதனால தான் அந்த மரத்தை பிக்கிறது. நீங்கள் சபரிமலை போயிட்டு வந்து நார்மல் சீசனில் பார்த்தீங்கன்னா அந்த காடெல்லாம் பார்த்தீங்கன்னா மரத்தை இழுத்து விளையாடி இது பண்ணி அது பண்ணி எல்லா மிருகங்களும். நான் இன்னும் புலியை பார்த்ததில்லைங்க. நான் உண்மையாக சொல்கிறேன். நான் சபரிமலையில் பார்த்தது வந்து கரடியும் யானையும் தான்.